இதுக்கான கேள்வி என்னன்னா, ஒருவர் என்னிடம் மற்றவரை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த குறையை நான் கூறக்கூடாது. குறை கூறுபவரையும் குறை கூறாமல் நான் எப்படி சமாளிப்பது? இதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருத்தரை பற்றி நம்மகிட்ட ஒருத்தர் குறை சொல்றாருன்னா நமக்கு அவர்கிட்ட ஏதோ நெகட்டிவ் இமேஜ் இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எனக்கு வந்து இப்போ முக்கியமா பார்த்தோம்னா வீட்டுல வந்து மருமகள் மாமியார்னா, மருமகளுக்கும் மாமியாருக்கும் கொஞ்சம் எப்பயுமே வந்து ஒரு பனிப்போர் இருக்கும், ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. உடனே ஒரு மாமியாரை பற்றி ஒரு குற்றம் சொல்லணும் அப்படின்னா நேரம் மருமகத்தை சொன்னா அது வந்து ஒரு கீழே எடுத்தோடனே மாமியார் என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா, எவ்வளவு திமிரு தெரியுமா, ரெண்டு ஈஸியா வந்து நம்ம மருமகத்தை வந்து குறை சொல்லுவாங்க. அப்போ அந்த மருமகத்தை தான் வந்து குறை சொல்றது, இல்லைன்னா மாமியார்ட்ட போய் மருமகளை குறை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் இருக்கு, நல்ல ஒரு தீனி கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு இமேஜ் ஒரு வச்சிருக்கோம் அப்படிங்கிற அவங்க ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட வர்றாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அதனாலதான் வந்து நமக்கு அவ்வளவு ஈஸியா உள்ள வர முடியுது. ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களை வந்து சொன்னா அவளுக்கு கோவம் வந்துருப்பா அவங்கள பத்தி, அவங்களுக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்பதான் நம்மளும் வந்து மெதுவா காதை கொடுத்து கேட்போம் என்னதான் இருந்தாலும். ரெண்டாவது பாயிண்ட் சம்பந்தமே இருக்காது, இருந்தாலும் அவருடைய எமோஷனை அவருடைய அந்த உள்ள உணர்வுகளை வந்து வெளிப்பண்றதுக்காக, உள்ள குமரிகளை கொட்டுவதற்காக அவன் தெரியும் அப்படின்னு நம்மகிட்ட வந்து போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. அது நமக்கு வந்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவங்களையும் குறை சொல்லக்கூடாது, இவங்களையும் குறை சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து நான் கிட்டா தட்டிங்க, இது தேவையில்லாத விஷயம், விட்டுருங்க, எல்லாம் கடவுள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை நகர்ந்து செல்லுங்கள், அந்த டாபிக்கை மாற்றி செல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ அதான் நம்ம அந்த மெயின். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டு ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்ல வரும்போது நம்ம ஒரு தன்மையை ஒரு குவாலிட்டியை வெளிப்படுத்தணும். யாரு பூபதினா யாரு, அப்ப அவன்கிட்ட போய் யாரை குற்றம் சொன்னாலும் அவன் வந்து அவளை ஈஸியா அது காது கொடுத்து கேட்க மாட்டான், அது கவுண்டர் கொடுப்பான், இவன்ட்டெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு. இதுதான் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படின்னா தன்மை, நமக்கு என்ன தன்மை இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும். நம்ம வந்து குப்பை கூட இல்லை, குப்பை மேட்டெல்லாம் என்ன வேணா வந்துக்கணும். ஆனா தங்க பெட்டகத்துக்குள்ள போய் குப்பை போட முடியுமா? தங்க பெட்டகத்துல தங்க தான் வைக்க முடியும். அப்ப எனக்குள்ள எது வர வேண்டும் என்பது என்னுடைய குவாலிட்டியை பொறுத்தது. அப்ப அந்த குவாலிட்டியை நான் மெயின்டைன் பண்ணணும். நான் இயலாமையில, அறியாமையில, ஒரு ஈகோல, ஏன்னா எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கணும். நான் ஒரு ஈகோல, ஒரு எதிர்பார்ப்புல, ஒரு சுயநலத்துல நான் இருந்தா நான் குப்பை மேல தான் இருந்தேன். ஏன்னா எவன் வேணா வந்து உள்ள கூட்டிட்டு போனான், என்ன வேணா கூட்டிட்டு போனான், சரியா? அப்படி இல்லை. அப்போ நான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். அப்ப நான் வந்து ஒரு சங்க பக்கமா இருக்கேன்னா அந்த சங்கம் தான் வரும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை நான் ஏற்படுத்திக்கணும். அப்ப அந்த குவாலிட்டி விருப்பு வெறுப்பு இல்லாமல் அப்படின்னா அதுல முக்கியமான தெய்வீக குணம், அபைக்குணம், அதுல யாரையும் குற்றம் காணாத தன்மை. அப்ப நம்ம அந்த கேரக்டரை சூப்பரா டெவலப் பண்ணிட்டாலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்க யாரையும் குற்றம் சொல்ல மாட்டாங்க, குற்றம் சொல்வதையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து பெருசா ரிசீவ் பண்ண மாட்டாங்க, பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, பெருசா அந்த குறை சொல்லும் போது குற்றம் சொல்லும் போது ஒத்துழைக்க மாட்டாங்க. தீனி வேணும்ல, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சுவாரஸ்யம் இருக்கணும் அப்படின்னா ஒத்து போகணும்ல. அவர் குற்றம் சொல்லி ஆமா அவங்களும் அப்படின்னா அப்படின்னா ஒரு தீனின்னா ஒன் சைடாவே இருந்தா எப்படி இருக்கும்? இங்க போனா இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு உயர் தரமான ஒரு தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா யாரையும் சொல்லக்கூடாது. அந்த தன்மையை வளர்த்துக்கிட்டானாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நம்மகிட்ட வரமாட்டாங்க. அப்படியே தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியும் மீறி அந்த ரிசல்ட் நம்ம கையில வந்து சொன்னால் நம்ம வந்து தெளிவா எப்பயுமே பார்த்தோம்னா
பொதுவாகவே குற்றம் கூட நேற்று ஒரு பையன் வந்தான், ஒரே குற்றம். எல்லாம் புரியுதுரா, இவ்வளவு நேரம் குற்றமா சொன்னேன், ஒரு பிளஸ் கூடவா இல்ல, பிளஸ்ஸா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது என்ன நியாயம், அது இருக்க வாய்ப்பே இல்லையா. அப்ப ஒரு பிளஸ்ஸாக இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, என் கண்களுக்கு பிளஸ்ஸே தெரியவில்லை என்றால் என்னிடம் கோளாறு. ஏன்னா நான் குற்றம் தான் கண்ணாடியை போட்டு பார்க்கிறேன். நான் ஒரு கலர் கண்ணாடியை போட்டு பார்த்தா அந்த கலர் தானே தெரியும். அப்ப நான் டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி போட்டானா உண்மையான கலர் தெரியும். அப்ப டிரான்ஸ்பரண்ட்னா கலர்லெஸ் கண்ணாடின்னு அர்த்தம். அந்த கண்ணாடியை போட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அப்ப பார்க்கலங்கிறத உணர்த்தணும், அவங்க கேட்கணும், எல்லாம் புரியுதுங்க, நமக்கு என்ன. அடுத்த 2 விஷயம் இருக்கு, ஒருத்தர் குற்றமும் இருக்கு, நிறையும் இருக்கு. ஒரு அன்னப்பட்சி என்ன பண்ணுது, பாளையத்துக்கு நீரை ஊற்று. அப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க அவங்களை அப்படி பாக்குறீங்க, நான் அவங்க ஏதாவது பிளஸ் இருக்கும், அவங்ககிட்ட அதை எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம எதையை எடுத்தா நம்ம சந்தோஷமா இருக்கோம் அதானே எடுக்கணும். அதை எடுக்கணும்னா நம்ம கஷ்டமான படணும், அதை நினைச்சாலும் கஷ்டப்படுவோம், அதை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டாலும் கஷ்டப்படுவோம். அப்ப அது ஏன் நம்ம தேவையில்லாம அட்டை போடணும் அப்படிங்கிறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப நான் அங்க இருந்து இந்த நிறைய எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும், ஓகே அவங்க குற்றமாக இருந்தாலும் அவங்க நிறைய எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களிடமும் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க இல்லையா. நான் உங்ககிட்டையும் இந்த நிறைய எடுத்துக்கிறேன், நீங்க தைரியமா உங்க மனசுல இருக்கிறத தெளிவா பயப்படாம உள்ள இருப்பதை மறைத்து பூசி முழுகாமல் எடுத்து சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு ஃபீலையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த தன்மையை நம்ம வளர்த்து சொன்னோம், அவர்கிட்ட சொல்றது இல்லை, முழுசாவே அந்த கேரக்டர் அந்த குவாலிட்டியா நம்ம மாறிக்கணும். அந்த நிறைய மட்டும் எடுத்து பழக வேண்டும். பலாப்பழம் இருக்கிறது என்றால் கொலையெல்லாம் நம்ம பார்க்கணும், மேல இருக்கிற முள்ளு பிசு தாடு தப்பத்தை ஏதாவது பார்த்துட்டோம்னா அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலை நம்ம வளர்த்துக்கிறோம். அதை நம்ம அங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா புரியுதா.